ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சரவணபவ சமையல். வாங்க எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தியை பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன். வாங்க எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தியை பார்க்கலாம். பாருங்கள், சுண்டல் வந்துட்டு வெள்ளை முக்கடலை 8 hours முன்னாடியே ஊற வச்சுட்டேன். குக்கரில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு கலந்துருக்கேன். குக்கரில் ஒரு 2 whistles வந்துட்டு நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு நான் புளியோதரையும் பண்ணேன். அதுக்கு வந்துட்டு ரைஸ் வச்சிருக்கேன். பாருங்க, ரைஸும் ரெடி ஆகுது. புளியோதரைக்கு மசாலாவும் ரெடி பண்ணிட்டேன். தாளிச்சிட்டு புளி போட்டு கொதிக்க வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன். கோவில் புளியோதரை டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலில் ஆல்ரெடி நான் கோவில் புளியோதரை ரெசிபி வந்துட்டு என்னோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் போய் என்னோட சேனலில் விசிட் பண்ணிவிட்டு பாருங்கள். கோவில் புளியோதரைக்கு தேவையான மசாலா பொருட்கள்: மல்லி, வரமிளகாய், எள்ளு 1 ஸ்பூன், அப்புறம் ஜீரகம், மிளகு, கடலை பருப்பு, 1 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை. இதை மட்டும் தான் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிவிட்டு மிக்சரில் நல்லா பொடி அரைச்சி இந்த தாளிப்பு கூட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தாளிப்பில் கடுகு, உளுந்து, அப்புறம் கடலை பருப்பு, வரமிளகாய், கறிவேப்பிலை போட்டு புளி கரைச்சலை ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணிட்டா கோவில் புளியோதரை ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுண்டலை தாளிச்சிக்கலாம். பாருங்கள், சுண்டல் நல்லாவே வெந்திருக்கு. சுண்டல் தாளிப்பும் ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து, கறிவேப்பிலை, வரமிளகாய், பெருங்காயத்தூள் இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. கொத்தமல்லி இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. புளியோதரைக்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு வெண்பொங்கலுக்கு பாசிப்பருப்பும் பச்சரிசியும் ஒன்றா கலந்து ஊற வச்சுட்டு குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு, பெருங்காயம், நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 2 whistles நம்ம அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், புளியோதரை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்துட்டு ஆற வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலை அப்புறம் முந்திரி வந்துட்டு லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணிட்டா அந்த க்ரன்ச்சினஸ் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது வேர்க்கடலையும் முந்திரியையும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, தேங்காய் சாதத்துக்கும் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான ஒரு ப்ரிப்ரேஷன் தான். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து, கடலை பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி பீசஸ் கொஞ்சம், அப்புறம் கறிவேப்பிலை, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் பண்ணி வச்சுருக்க ரைஸை ஆட் பண்ணிடலாம். மேலே வந்துட்டு தேங்காயை வந்துட்டு துருவி ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நான் வந்துட்டு தாளிப்பில் ஆட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ரைஸில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு கலந்துக்கிட்டேன். ஒரு சிம்பிளான தேங்காய் சாதம் ரெசிபியும் ரெடி ஆகிடுச்சு. வெண்பொங்கலுக்கு ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஜீரகம், மிளகு, இஞ்சி, பெருங்காயம், கொஞ்சமாக முந்திரி, கறிவேப்பிலை, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெய் விட்டு நம்ம பொங்கலை தாளிச்சிக்கலாம், வெண்பொங்கலை. பாருங்கள், கிருஷ்ணருக்கு தேவையான பிரசாதம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கோவில் புளியோதரை, தேங்காய் சாதம், சுண்டல், வெண்பொங்கலும் ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வடைக்கு மாவு மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். வடை மட்டும் ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், எங்கள் வீட்டு கிருஷ்ணர் ரொம்பவே சிம்பிளான கிருஷ்ணருங்க. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வருஷம் வந்துட்டு நான் எல்லாமே ஷாப்பில் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கு, சீடை, அதிரசம் எல்லாமே வந்துட்டு லாஸ்ட் இயர் என்னோட வீடியோவில் இருக்குது. நான் ஆல் ரெசிபீஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். முறுக்கு, கார சீடை எல்லா ரெசிபீஸும் வந்துட்டு லாஸ்ட் இயர் கிருஷ்ண ஜெயந்தி வ்ளாகில் ஆல் ரெசிபீஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இயர் எல்லாமே வந்துட்டு கிஃப்ட் பேக்காக எடுத்துட்டோம். கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த பலகாரங்கள் பாருங்கள், முறுக்கு, சீடை, அவல் லட்டு எல்லாமே இருந்துச்சு இந்த கிட் பேக்கில். ஜஸ்ட் 380 தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க, மிஸ் பண்ணவங்க மறக்காமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி ரொம்பவே ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு செலிப்ரேஷன்
எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிருஷ்ணருக்கு பிடித்த எல்லா ஸ்நாக்ஸுமே வந்துட்டு இந்த கிஃப்ட் பேக்கில் இருக்குது. பாருங்கள், கிருஷ்ணருக்கு நாங்கள் கட் பண்ணி அப்படியே வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பிளேட்டில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கிருஷ்ணரும் வந்துட்டு ரெடி ஆயிட்டாரு. எங்களோட குட்டி கிருஷ்ணன் எப்படி இருக்காருன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் வந்துட்டு நிவா ஒரு குட்டி கிருஷ்ணர் வாங்கினேன். நடுவில் இருக்குது பாருங்கள், அந்த குட்டி கிருஷ்ணர் தான் இந்த இயர் வாங்கினேன் கிருஷ்ணர். ரொம்பவே ஹாப்பியாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இயர் கிருஷ்ண ஜெயந்தியும் பிரசாதம் அப்புறம் பலகாரமோட கிருஷ்ணருக்கு வச்சு நம்ம படைச்சிடலாம். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் பூஜை ஆனதும் நான் கோயிலுக்கு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலில் கிருஷ்ணருக்கு ஊஞ்சல் சேவா, அதையும் இந்த கிளிப்போடு ஆட் பண்ணியிருக்கேன். சுவாமி தரிசனம் பாருங்கள். ஊஞ்சல் சேவா நடைபெற்றது கோயிலில். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை vlogல சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணபவா சமையல். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.